டாச்சரமா வேப்பமண்டு மயில் மயில் மா தாயி தாரக்கம்மா. இந்த அம்மா பற்றி சொல்லுமா. இந்த அம்மா யாரு? இந்த அம்மா ஆ 60 வீட்டில் பிறந்தம்மா. ஆ படேச 60 வீட்டில் பிறந்தம்மா. ஆ 60 வீட்டு பங்காளியை வந்து ஆ இந்த அம்மாவுக்கு சிவனுக்கு பொங்கல் வைப்பாங்க. வரி வாங்கி சிவராத்திரிக்கு மாசி மாதம். இப்போ தை மாதம் விளக்கு பூஜை வைக்கிறாங்க. விளக்கு பூஜையை வச்சு அம்மா எல்லாரே நல்லா வச்சிருக்கு. இந்த பிறந்த பிள்ளையத்தான் இப்படி வச்சிருக்க. வெப்பமக்கு தானே அது அது அந்த அந்த இல்லைம்மா அந்த பக்கமா அந்த பக்கம் அந்த பக்கம் இந்த வேப்ப மரத்துல சவனஞ்சோன்னா நல்லதுன்னு எங்க அம்மா சொல்லுது. அது இருப்பம்மாக்குண்ட பக்கம் இருப்பம்மா. இது வந்து பெத்தாக்கம்மா பாருங்க. பெத்தாசரம் அந்த காலத்துல கல்யாணம் முடிச்சா ஒரு சேலை வச்சு கும்பிடுவோம். அப்போ இந்த வேப்ப மரத்துலையும் இருப்ப மரத்துலையும் தேவிலி அடித்தா நாங்கள் நல்லதே நடக்கும்னு அப்படியே தேங்காய் வடை உடைச்சிட்டு நாங்கள் போவோம். அந்த ரைட்டு வேசா சரி. அம்மா தாயி அம்மா வந்து தண்ணிக்கு வந்துச்சு. தண்ணிக்கு இந்த நந்தவனத்துக்கு வரவும் அந்த அவர் தெற்கு தெருவில் இருந்து அவர் மாடு மேய்ச்சிட்டு புல்லாங்குழலை ஊதிட்டு இருந்தார். புல்லாங்குழலை ஊதிட்டு இந்த இடத்துல நிற்கவும் அம்மா போய் தண்ணி மொந்துட்டு வந்துச்சு. அப்போ தண்ணி மொந்துட்டு வரும்போது நந்தவனத்துலையும் ஒரு நாகாத்தை காடை சுற்றிக்கிருச்சு. அப்போ இந்த அம்மா பேச முடியாமல் ஒன்றும் செய்ய முடியாமல் இந்த அம்மா குனிஞ்ச தலை நிமிக்க மாட்டான் அந்த காலத்தில். அப்போ இவர் என்ன செஞ்சாரு, என்னடா போன பிள்ளைய காணணும்னு போய் பார்த்துருக்காரு. அப்படியே பார்க்கவும் காலில் சுற்றி இருக்கு. அந்த புல்லாங்குச்சியை வச்சு ஒரு மண்டையில் போடவும் அந்த மண்டை வந்து இந்த கிணத்து மேற்கிட்ட விழுந்துருச்சு. அது வந்து அவரை வந்து தின்றுச்சு. அப்போ அவரை இந்த இடத்துல அடக்கம் செஞ்சிட்டாங்க ஒரு இது இந்த 60 வீட்டு பங்காளிக செஞ்சவும் இந்த அம்மா என்ன செஞ்சிச்சு, நம்மளுக்காண்டி அத்தமையும் மாமா பிள்ளை அத்தை பிள்ளை மாமா பிள்ளைங்க நம்மளுக்காண்டி காத்துட்டு இருந்து நம்மளுக்காண்டி இந்த இதை செஞ்சவ தான் இப்படி ஆயிருச்சுன்னு நம்ம இந்த ஊரை விட்டே போகணும்னு நடந்தே நிலக்கோட்டைக்கு போயிட்டாப்புல. வர எனக்கு நல்லது செய்யுங்க, உங்கள் ஊரை நல்லா வைக்கிறேன்னு சொல்லி நிலக்கோட்டையில் அந்த பெரியவரை கேட்டிருக்காப்புல. கேட்கவும் அந்த பெரியவர் என்னம்மா பச்சை குழந்தையா இருக்க இப்படி அப்படின்னு அவர் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் இல்லைன்னு சந்தனக்கட்டையை வச்சு அக்னியில் நான் இது வந்து எனக்கு தவம் பண்ணணும் அப்படின்னு இந்த அம்மா சொல்லவும் இந்த அம்மா சொன்னாப்புல அந்த பெரியவர் சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டாப்புல. அக்னி எங்கள் ஊரில் மாந்தோப்பில் போய் சொல்லிடுங்க தவிடு அப்படின்னாப்புல. அப்போ என்ன செஞ்சுருக்கு, அம்மா இறங்கும்போது அந்த மூர்த்த சீலை போல் கட்டிட்டு போச்சு. அந்த சீலையும் அந்த இனிமச்சங்கனையும் காதாமணியை வச்சு என்னை கும்பிடுங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அம்மா அக்னியில் இறங்கிடுச்சு. அக்னியில் இறங்கினா அந்த நிலக்கோட்டையை நல்லா வச்சுருக்காங்க அந்த அம்மா. நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு. இது யார் குலதெய்வம்? இது வந்து எங்கள் அப்பா வீட்டு குலதெய்வம். 60 வீட்டு பங்காளிக 60 வீட்டு பங்காளியை வந்து இன்னைக்கு சாமியை கும்பிடுறோம். இது வந்து இந்த அம்மா எங்க அம்மாவோட அப்பா வீட்டு குலதெய்வம். அப்போ இந்த வேம்புல வந்து தங்கிக்கிருச்சு. பெரியவர் மண் எடுத்துட்டு வந்து அந்த காலத்தில் வந்து மண் எடுத்துட்டு வந்து இங்கே பிடி மண் எடுத்துட்டு வந்து இங்கே வந்து கும்பிடுறது. இங்கேருந்து மண்ணோ ஏதோ வீட்டுக்கு கொண்டு போகக்கூடாது, கறி சாப்பிடாம வந்து கும்பிடணும். அந்த தை மாதம் வந்து ஒரு மாதம் இவங்க விரதம் இருந்து
இவங்க வந்து கும்பிட்டா அந்த குடும்பமே நல்லா இருக்கு. அம்மா கறி சாப்பிடாத அம்மா. அந்த அந்த கரும்பு பந்தருக்குள்ளே வந்து ம் கறி சாப்பிட்றவங்க வந்து நிற்கக்கூடாது. ம் கிடாவோ வெட்டுறவங்க கறி சாப்பிட்றவங்க வந்து நிற்கக்கூடாது. ம் நின்றா அப்படி நின்றா கறி ஒரு வாரத்தில் கூட கறி சாப்பிட்டு நின்றா ம் அது சோதிக்கு அம்மா. ம் அப்படி இந்த அம்மாவுக்கு விரதம் இருந்து கும்பிடணும். அதுக்கு தான் இந்த பாட்டு. நந்தவன